வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரு எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்தார். அந்த வேளையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் திரு தினகரன் அவர்களை, அதாவது டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்திப்பேன், விரைவில் சந்திப்பேன் என்று ஒரு பேட்டி கொடுத்தார். அதை கேட்டதுமே திரு எடப்பாடி அவர்கள் இனியும் இந்த விஷயத்தை நாம் சும்மா விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து உடனே அந்த சுற்றுப்பயணத்தை வானிலை அறிக்கையை காரணமாக காட்டி அதை நிறுத்திவிட்டு உடனே டெல்லிக்கு பறந்தார். டெல்லிக்கு பறந்து திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவிலிருந்து நீக்கினவர்களை மீண்டும் அதிமுகவுக்குள் இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். திரு டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் இவர்களையெல்லாம் மீண்டும் கட்சியில் இணைக்கவில்லை என்றால் தென் மாவட்டங்களில் இந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கியும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கியும் திரும்ப உங்களுக்கு கிடைக்காது, முக்குளத்தோர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடிக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அதை அவர் ஏற்க மறுத்திருக்கிறார். திரு எடப்பாடி அவர்கள் ஏற்க மறுத்து, அதற்கு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று திரு அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுங்கள் என்று அவர் கேட்க, திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு நீங்கள் சூட்ட வேண்டும். அப்படி நீங்கள் சூட்டினால் அதை வரும் தேர்தலில் அந்த ஒரு விஷயத்தை நாம் தென் மாவட்டத்தில் இருக்கும் முக்குளத்தோர் மக்களிடம் நாம் எடுத்து சொன்னால் அவர்கள் நமக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள். அந்த மக்கள் எந்த சூழ்நிலையிலும் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் இப்போது செங்கோட்டையன் அவர்களையும் மீண்டும் கட்சிக்குள் இணைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு வந்துவிட்டார் திரு எடப்பாடி அவர்கள். இனி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது இனிமேல் போகத்தான் தெரியும். அதே வேளையில் நீங்கள் கூட்டணிக்குள் சேர்த்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒதுக்குகிற சீட்டில் அவர்களுக்கும் நீங்கள் பிரித்து கொடுக்கலாம், அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதை வரும் தேர்தலில் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.